என்னுடைய வயசுக்கு நான் பிறந்ததுல இருந்தே இந்த பிரச்சனைய தொடர்ந்து நான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். செய்திகள் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்றத எந்த அரசுகளாலும் குடுக்க முடியல. மாறி, மாறி நாங்கள் தான் 50 ஆண்டுகள கட்சி, 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்றோம் அப்படின்னு சொல்ற அதிமுகவா இருந்தாலும் சரி, 75 ஆண்டு கால பவள விழா கட்சி நாங்க. மாநில சுயாட்சி பேசக்கூடியவர்கள். நாங்கள் தான் தமிழ்நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு முன்னேறி நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு மாதட்டி கொள்ளக்கூடிய திமுகவா இருந்தாலும் சரி. தேசிய கட்சிக்கு இதுல முக்கியமான பங்கு இருக்கு. அத நம்ம பின்னாடி பேசுவோம். இப்ப மாநில கட்சியான இந்த அதிமுகவும், திமுகவும் 67க்கு பிறகு தொடர்ந்து ஆட்சியில இருந்தாங்க. திமுக ஆட்சியில இருக்கும்போது தான் இந்த கச்சத்தீவு அப்படின்றது இலங்கைக்கு மத்திய காங்கிரஸ் ஆட்சியால தாரவாத்து கொடுக்கப்பட்டது. ஆனா அன்னைக்கு சட்டமன்றத்துல ஆட்சியில இருந்த நம்ம கருணாநிதி ஐயா அவர்கள் எனக்கு தெரியாம குடுத்துக்கப்பட்டதாக அத குற்றச்சாட்டாவே வச்சிருந்தாரு. அதற்கு பிறகும் மத்தியில, மாநிலத்துல 2 இடத்துலயுமே ஆட்சியில இருந்தும் அதிமுக, திமுக 2 பேருமே அவர்கள் இந்த கச்சத்தீவ மீட்கிற ஒரு முயற்சிய கூட எடுத்தார்களான்னு கேட்டீங்கன்னா, கேள்விக்குறிதான். ஆனா சேது சமுத்திர திட்டமா இருக்கட்டும், அங்க வரக்கூடிய கப்பல் போக்குவரத்து துறை அந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், அந்த இலாக்காக்கள கேட்டு பெறுறதுல மட்டும் திமுக குறியா இருந்ததே தவிர, ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் படக்கூடிய இன்னல்கள், ஒவ்வொரு நாளும் உயிர பணயம் வச்சு அந்த மீனவர் சமுதாயமே பாதிக்கப்படக்கூடிய இந்த ஒரு இன்னல்கள தீர்க்கணும் அப்படின்னு யாருமே யோசிச்சதே கிடையாது. தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து இன்னைக்கு ஒரு நீண்ட நெடிய அறிக்கை வந்திருக்கு. மீனவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கக்கூடிய இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இல்லைங்க. அப்பவே 2008லயே நாகப்பட்டினத்துல உண்ணாவிரதம் இருந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கைய ஒரு சாதாரண நடிகரா இருந்து ஒரு நாட்டையே அங்க வரைபடத்திலேயே இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய ஒரு தைரியம் இருந்த ஒரே தமிழர் தளபதி விஜய் அவர்கள். இன்னைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. புதுச்சேரி மாநிலம், காரைக்கால் மாவட்டம், காசக்கு மேடு, கிளிஞ்சல் மேடு இந்த 2 பகுதியை சேர்ந்த 25 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்டிருக்காங்க இலங்கை மீனவர்களால. இதற்கு அவர் கண்டனம் தெரிவிச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் கோடிட்டு காட்டுறாரு. அந்த அறிக்கையை நம்ம முதல்ல படிச்சிருவோம். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் காசக்கு மேடு, கிளிஞ்சல் மேடு கிராமங்களைச் சேர்ந்த 25 மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. அத்துடன் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளது. இந்த அடாத செயல் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் 25 பேரையும் உடனடியாக விடுவித்து அவர்களது படகுகளையும் மீட்டு தர ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இலங்கை நீதிமன்றத்தால் கடந்த 3ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட பிறகும் தமிழ்நாட்டு மீனவர்கள் 9 பேர் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் அவர்கள் அங்கே பரிதவித்து வருவதாக அவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளது வேதனை அளிக்கிறது. மேலும் தமிழக மீனவர்கள் 3 பேர் இலங்கை நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை செலுத்த முடியாமல் சிறையில் வாடுகின்றனர். மீனவர்களுக்கு தொடர்ந்து இது போல நிகழ்வை தடுக்க தமிழக அரசு உருப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தாம் கடிதம் எழுதுவதே போதும் என்று தமிழக முதல்வர் எண்ணுகிறாரா? இது ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் அனைவரையும் உரிய முறையில் மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வர வேண்டும். மனிதாபிமான முறையில் இலங்கை அரசிடம் பேசி தாமதமின்றி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் ஒன்றிய அரசை உண்மையாகவே உணர்வுபூர்வமாக வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் உணர்வுபூர்வமான ஒரு தெளிவான ஒரு அறிக்கையா நான் பாக்குறேன். கண்டிப்பா ஏற்கனவே இது உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சில வாடகை வாய்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது மத்திய அரசு கண்ட்ரோல்ல வருது. மத்திய அரசை கேட்டாரா அப்படின்னு. அறிக்கையில தெளிவா தானே சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடியே நாகப்பட்டினத்துல பேசும்போது, இந்த மீனவர் பிரச்சனை, இந்த கச்சத்தீவு பிரச்சனைய இத தீர்க்கிறதுக்கு பாஜக ஒன்றிய அரசு கண்டிப்பா தயவு செஞ்சு ஏதாவது நடவடிக்கை எடுங்களேன். கொஞ்சம் மீட்டு தான் குடுத்துருங்களேன் சார். எங்க தமிழக மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைய இந்த கச்சத்தீவ மீட்டு குடுத்துருங்களேன்னு மோடிய பார்த்து கேட்டாரு. ஐ திங்க் மதுரை மாநாடுன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீட் தேர்வ ரத்து தான் பண்ணுங்களேன் சார். தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்கிற மாரியே தமிழ் மொழியில பேசுறேன்றீங்க, தமிழ்ல பேசுறேன்றீங்க, தமிழ பத்தி பெருமையா பேசுறீங்க. ஆனா தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன்றீங்களேன்ற கோரிக்கைய மாநாட்டிலேயே விஜய் அண்ணா பேசியிருந்தார். இத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. மீனவர்கள் பிரச்சனைய இன்னைக்கு நேத்து பேசலங்க. தொடர்ந்து பேசுறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் நடத்தக்கூடிய நாடகங்கள் தான் மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் இந்த மாநில கட்சிகள் திமுக, அதிமுக 2மே பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணி கட்சிகள் கச்சத்தீவை நாங்கள் மீட்கிறோம். கச்சத்தீவை மீட்போம் அப்படின்ற வாக்குறுதி இடம்பெறாத வாக்குறுதிகளே இருக்காது. எல்லா இடத்துலயும் வாக்குறுதி குடுப்பாங்க. கேட்டா நாங்க மாநிலத்தில ஆட்சிக்கு வந்துட்டோம். ஆனா மத்தியில ஆட்சி மாறிடுச்சுன்னுவாங்க. இப்ப திமுக உருட்டக்கூடிய உருட்டு அதான். ஆனா 2004ல இருந்து 14 வரைக்கும் 10 வருஷம். அதுக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சியிலயும் 4 வருடங்கள் நெனைக்கிறேன். அந்த ஆட்சி காலத்திலயும் 2 ஆட்சி கிட்டத்தட்ட 18 வருஷம்னு நெனைக்கிறேன். சாரி 14 வருஷம் மத்தியிலயும் ஆட்சியில இருந்திருக்காங்க. இங்க மாநிலத்தில அப்பப்ப ஆட்சியும் வந்திருக்காங்க.
ஆனா இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல, கூட்டணியில இருக்கிறோமே, கூட்டணி ஆட்சியில பங்கெடுத்திருக்கிறோமே, துறை அமைச்சர்களை வச்சிருக்கிறோமே, அதை வைத்து ஏதாவது நம்ம அழுத்தம் கொடுப்போம், இதை மீட்டெடுப்போம், இல்ல ஒரு ஒப்பந்தமாவது போடுவோம், மீனவர்கள் கைதையோ இல்ல இந்த எல்லை பிரச்சனையோ இதை வந்து தீர்க்கிற விதமா ஒரு நிரந்தர தீர்வை காணுவோம் அப்படின்ற எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இந்த பிரச்சனையை அப்படியே வச்சிருக்கிறதன் மூலமா இவங்க அரசியல் செய்யறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர எந்த ஒரு மக்கள் நலனும் இவங்க கண்ணுல துளி கூட தெரியலன்றதுதான் அப்பட்டமா தெரியுது. முக்கியமா இன்னைக்கு விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு. நேத்து இவர் பேசி அந்த அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் இதை விவாதமா எடுக்காம ஊடகங்கள் மடைமாற்ற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றாங்க? என்டிஏ அலையன்ஸ்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, காங்கிரஸ்க்கும் திமுக அலையன்ஸ்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, தேர்தல் வந்துட்டா வெறும் அலையன்ஸ் பிரச்சனை மட்டும் தான் பேசணும், மக்கள் பிரச்சனை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியே வந்து இருக்காங்க. இதை கேட்டா இந்த மாதிரி மீனவர் பிரச்சனைக்கு விஜய் பேசினாரா, இங்க வெளியே வந்தாரா, அங்க வெளியே வா, இங்க வெளியே வா, நீ வந்து மக்கள் பிரச்சனையை பேசி களத்துக்கு வா அப்படின்றாங்க. இந்த அறிக்கைக்கு பதில் சொல்ற ஒருத்தருக்கும் திராணி இல்ல, துப்பு இல்ல. ஒரு டிபேட் இதை ஒரு விவாதமா எடுத்து இதுக்கு என்ன தீர்வு, இந்த தேர்தல் மூலமா மத்தியில ஆட்சியில இருக்கிறவங்க கிட்டயும் நம்மளால வாக்கா வாங்க முடியும், வாக்குறுதியா வாங்க முடியும். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு நாங்க வாக்களிப்போம்னு அட்லீஸ்ட் மக்கள்கிட்ட ஏமாத்துறதுக்காக இவங்களால வந்து வாய் விட்டு மத்திய அரசை வந்து பணி வைக்க முடியும். இங்க மாநிலத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக என்ன சொல்லுவோம், பாஜக ஆட்சியில் இருக்குதுங்க அப்படின்வாங்க. அதிமுக கிட்ட கேட்டு பாருங்களேன், ஏங்க கூட்டணி ஆட்சி தானுங்க, உங்களுக்கு கூட்டணி கட்சி தானுங்க, மத்தியில தானங்க இருக்காங்க, இந்த கட்சி தீர்வு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வாங்க, தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சதானா அதை பேசுங்களேன். ஏன் உங்களுக்கு அந்த வாய் வரமாட்டேங்குது? இல்ல அந்த கேட்கிற தைரியம் இல்லையா? இல்ல அந்த கேட்கறதுக்கு உங்க எஜமானர்கள் உங்களை விட மாட்டாங்களா? இதைத்தான் பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு விஜய் அண்ணா சொன்னாரு. இப்ப புரியுதா? ஒரு எதிர்கட்சியா நீங்க இருக்கிறீங்களே, எதிர்கட்சி அரசியல் இந்த நேரத்துல எப்படி பண்ணிருக்கும் தெரியுமா திமுக இருந்திருந்தா? இன்னைக்கு இந்த 25 மீனவர்கள் போயிருக்காங்களே, கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்களே, அவருடைய வாழ்வாதாரம் என்னன்னு பாத்தீங்களா? அந்த குடும்பம் 25 குடும்பங்க அது. இந்த மாதிரி கைது செய்து கொண்டு போறவங்களுடைய எதிர்காலம் மட்டும் இல்ல, அவங்களோட குடும்பமுடைய எதிர்காலமே காலி. 8 வருஷம் 10 வருஷம் அந்த வழக்கு நடத்தி வேற ஒரு நாட்டுல ஒரு வழக்கு நடக்கும், அங்க ஒரு வக்கீல போட முடியாது, செலவு பண்ண முடியாது. இங்க அவங்க மீன் பிடிச்சிட்டு 1 மாசம் 2 மாசம் கடல்ல தங்கி மீன் பிடிச்சி வீட்டுக்கு வந்தாதான் அடுத்த ஒரு 3-4 மாசத்துக்கு அவங்க வீட்டுல அடுப்பெரியும். அப்படிப்பட்டவங்க வேற ஒரு நாட்டுல அவங்களுடைய வழக்க நீதிமன்றத்துல வாதாடி இவங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி அவங்க கட்ட சொல்ற அந்த தண்டம், என்ன சொல்லுவாங்க, அபராதம், அபராதத்தை கட்டி அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்தா அவங்க படகு இருக்காது, மீன் வலைகள் இருக்காது, எந்த ஒரு மோட்டார் எந்த ஒரு உபகரணங்களும் அவங்களால பயன்படுத்த முடியாத நிலையில தான் இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் சேதப்படுத்திருப்பாங்க, இல்லைன்னா அபகரிச்சு வித்திருப்பாங்க. அந்த நாடு வந்து பொருளாதாரத்துல ரொம்ப பிரச்சனையில இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அண்டை நாட்டுக்கிட்ட இருந்து பிடுங்கி இந்த மாதிரி அராஜகம் செய்யறாங்களேன்னு கேட்கக்கூடிய திராணி இருக்கிற அரசு நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த செயல்கள் நிப்பாட்டப்படும். எல்லை தாண்டி போறாங்கன்னா அந்த நாட்டு காவல்துறையோ இல்ல கடற்படையோ வந்து பிடிக்குது அப்படின்னா நம்ம நாட்டு கடற்படை எங்கதான் இருக்கு? இந்த எல்லைக்கு என்னதான் ஒரு எல்லை? இதையும் சீமான் ரொம்ப வருஷமா பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப சமீபத்துல அவரு பேசுறதே விட்டாரு. ஏன்னு தெரியல. மீனவர்கள் பிரச்சனை இப்ப பெருசா தெரியலையா? இலங்கை பிரச்சனை இப்ப பெருசா தெரியலையா? தமிழர்களுடைய பிரச்சனை இப்ப பெருசா தெரியலையான்னு தெரியல. அவர் மாநாடு போறேன், திறனண்டி திருத்தறேன், இந்த பக்கம் திருப்பி சுத்திக்கிட்டு இருக்காரு. என்னத்த சொல்றது? ஏங்க பேசுற நீங்க அரசியல் பேசுங்க, இந்த மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப விஜயை திட்டுறதையே முழு நேர அரசியலா மாத்தி நாம் தமிழர் கட்சி வேற பாதையில வந்து போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இந்த பதிவு முழுக்க முழுக்க இந்த மீனவர்கள் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தமிழக வெற்றிக் கழகம் பார்க்குது, விஜய் அவர்கள் பார்க்கிறார் அப்படின்றத ஆணித்தரமா உறுதிப்படுத்துதுன்னு நான் பாத்துக்கிறேன். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலுரன் கே.